ஓம் சாந்தி. 5-1-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக ஆன்மீக ஆசிரியர் ஆகுங்கள். தந்தையிடம் என்ன படித்தீர்களோ அதை மற்றவர்களுக்கும் படிப்பியுங்கள். கடைபிடித்திருக்கிறீர்கள் என்றால் யாருக்காவது புரிய வைத்து காட்டுங்கள். கேள்வி: பாபாவிற்கு எந்த விஷயத்தில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது? குழந்தைகளும் கூட அதில் உறுதியான நிச்சயம் உடையவர்களாக ஆக வேண்டும். பதில்: பாபாவிற்கு டிராமாவின் மீது உறுதியான நிச்சயம் இருக்கிறது. எது நடந்து முடிந்ததோ அதை டிராமா என்று பாபா கூறுவார். போன கல்பத்தில் என்ன செய்தோமோ அதை தான் செய்வோம். டிராமா கொஞ்சம் கூட முன்ன பின்ன செய்ய விடாது. ஆனால் இதுவரையிலும் குழந்தைகளின் நிலை அப்படி உருவாகவில்லை. எனவே இப்படி இருந்திருந்தால் அப்படி செய்திருப்போம், தெரிந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டோம் என்ற வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. நடந்து முடிந்ததை நினைக்காதீர்கள். இனிமேல் அது போன்ற தவறு நடக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் வரும்போது யாருக்குமே நான் வருவது தெரிய வருவதில்லை. ஏனென்றால் நான் மறைமுகமாக இருக்கிறேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். கர்ப்பத்தில் கூட ஆத்மா பிரவேசம் ஆகும் போது தெரிய வருகிறதா என்ன? நாள் தேதி சொல்ல முடியாது. கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதுதான் நாள் தேதி சொல்ல முடியும். எனவே பாபா பிரவேசமாகுகின்ற நாள் கிழமை பற்றி கூட தெரிய வருவதில்லை. எப்பொழுது பிரவேசம் செய்தார், எப்பொழுது ரதத்தில் வருகை புரிந்தார், எதுவுமே தெரிய வருவதில்லை. பிரம்மா பாபாவை பார்த்தவர்கள் போதையில் சென்று விட்டார்கள். சக்தி எங்கிருந்து வந்தது? நான் ஒன்றும் குறிப்பாக ஜபம் தவம் எதுவும் செய்யவில்லையே என்று இந்த பிரம்மா கூறுகிறார். இதற்குதான் மறைமுகமானது என்று சொல்லப்படுகிறது. அதாவது சிவபாபா பிரம்மாவுக்குள்ள எப்போ பிரவேசம் செய்தார், எப்போ ரதத்தில் வருகை புரிந்தார், இதெல்லாமே யாருக்கோ தெரியறதில்லை அப்படின்றார். ஆனால் அந்த நேரத்தில் சிவபாபா பிரம்மாவுக்குள்ளே எப்போ பிரவேசம் ஆகிறாரோ அந்த நேரத்தில் யாராவது இந்த பிரம்மாவை பார்த்தால் அவங்க அப்படியே டிரான்ஸில் போயிடுவாங்க, போதையில் போயிடுவாங்க. அதுக்கு பிரம்ம பாபா சொல்கிறார், அந்த சக்தி எப்படி கிடைச்சது, எங்கிருந்து வந்தது? நான் ஒன்றும் அதற்காக குறிப்பாக ஏதோ ரித்தி சித்தியோ ஜபமோ தவமோ எதுவுமே நான் செய்யலையே. இதெல்லாம் பாபா செய்த வேலை, சிவபாபா செய்த வேலை. அதனால்தான் சிவபாபா மறைமுகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நாடக திட்டத்தின்படி எப்போது நான் வரவேண்டி இருக்கிறதோ அப்பொழுது அவசியம் மாற்றம் ஏற்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்திலிருந்து எது கடந்து சென்றிருக்கிறதோ அது அவசியம் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. சத்தியுகத்தில் சுகம் இருக்கும். வீடு பழையதாக ஆகிவிடும் போது சில இடங்களில் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகும். எங்கேயாவது ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். மிகவும் பழையதாகி விடும்போது இந்த வீடு வசிப்பதற்கு தகுதியானதில்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. புது உலகத்தை பற்றி அதுபோல் சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறீர்கள். இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அனைவரும் செல்வார்கள் என்பதும் இல்லை. அனைவரும் முக்தி தாமத்தில் அமர்ந்து விடுவது அதற்கும் சட்டம் இல்லை. பிரளயம் ஏற்பட்டுவிடும் என்பதும் கிடையாது. இந்த யுகம் பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கிடையே இருக்கும் மிகவும் நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யக்ஞத்தில் தடைகள் ஏற்படும் என்று பாடப்பட்டிருக்கிறது. அது நடந்து கொண்டும் இருக்கிறது.
அடுத்த கல்பத்திலும் கூட இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்தாபனை மற்றும் விநாசத்தின் காரியம் ஒன்றும் சிறிய காரியம் அல்ல. எந்த விஷயத்தில் தடைகள் ஏற்படுகிறது? காமம் மகா எதிரி என்று தந்தை கூறுகிறார். இதன் காரணமாக தான் கொடுமைகள் நடக்கிறது, தடைகள் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு லைட் வந்து கொண்டே இருக்கும். நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாகும். பிறகு மற்றவர்களுக்கு காட்சிகளும் கிடைக்கும். உதவி செய்வதற்காக தந்தையும் அமர்ந்திருக்கிறார். தந்தை சதா குழந்தைகளுக்கு உதவி செய்பவராக இருக்கிறார். அதாவது நீங்க நல்லா யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட் கிடைக்கும், தூய்மையாயிடுவீங்க. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் காட்சி கிடைக்கும். உதவி செய்யறதுக்கு நானும் உட்கார்ந்துருக்கிறேன். குழந்தைகளுக்கு நான் சதா உதவியாளராக தான் இருக்கிறேன். ஆகையால நீங்க யோகா பண்ணுங்க, ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறுங்க, அப்போ நான் யூஸ் பண்றேன்ற அர்த்தத்துல சொல்றார். எனக்குள் எவ்வளவு தாரணை இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அவரவர் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். தாரணை இருக்கிறது என்றால் யாருக்காவது புரிய வைத்து காட்டுங்கள். இதுவும் செல்வம்தான். பணம் கொடுக்கவில்லை என்றால் இவரிடம் பணம் இருக்கிறது என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஞான செல்வத்தை தானம் செய்தீர்கள் என்றால் மகாதானி என்று சொல்வார்கள். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. உங்களிடம் எத்தனை பேர் வருகிறார்கள்? ஒவ்வொருவரிடமும் அமர்ந்து தலையை உடைத்துக் கொள்ள முடியுமா என்ன? மனிதர்கள் பத்திரிகைகள் மூலமாக நம்மை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது மிகவும் குழம்பி விடுகிறார்கள். பிறகு உங்களிடம் நேரடியாக வந்து கேட்கும் போது நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு என்னவெல்லாம் செய்துவிட்டோம், ஆனால் இங்கோ மிகவும் நன்றாக இருக்கிறது என்கிறார்கள். ஒவ்வொருவரையும் சரி செய்வதில் உழைப்பு ஏற்படுகிறது. முயற்சியை குழந்தைகள் செய்யத்தான் வேண்டும். அதாவது சில நேரத்துல மற்றவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, பத்திரிகையில் படிப்பாங்க, ஆகையால வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி வந்து கேட்கும் போது நாங்கள் என்னவோ நினச்சிருந்தோம், இப்படிலாம் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, ஆனால் இங்கே பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால ஒவ்வொருத்தரையும் சரி செய்யணும்னா எவ்வளோ உழைக்கணும் அப்படின்றார் பாபா. என்ன பண்ணுறது, முயற்சி செய்துதான் ஆகணும்ன்றார். உங்களுக்கு யாருமே எதிரி இல்லை. இருந்தாலும் பாவம் மற்றும் புண்ணியம் எப்படி சேமிப்பாகிறது என்பதை நீங்கள் அவசியம் புரிய வைக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு யாருமே எதிரிங்க இல்லை, இருந்தாலும் பாவ கணக்கு எப்படி சேமிப்பாகுது, புண்ணிய கணக்கு எப்படி சேமிப்பாகுது, இதெல்லாம் அவசியம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பமான பிறகுதான் நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். புதிய உலகம் என்றால் என்ன, பழைய உலகம் என்றால் என்ன என்பது கூட புரிய வைக்க தெரியாத குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்தான் பதித பாவனர் என்று தந்தை கோருகிறார். மற்றபடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி மார்க்கம் என்றாலே கால்கள் வீட்டிற்கு வெளியேதான் போகும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்களுக்கு பாவனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக மிகவும் தூரத்தில் உயரமான இடத்தில் கோவில்களை கட்டுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கோ தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கிறது. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. பதிகளுக்கெல்லாம் பதி பரமேஸ்வரன் உண்மையில் அந்த ஒருவர் ஆவார். நடந்ததை பற்றி சிந்திக்காதீர்கள். மீண்டும் அந்த தவறு நடக்க கூடாது. அப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள். எனவே சார்ட் எழுதுங்கள் என்று பாபா கூறுகிறார்.
இதில் நிறைய நன்மை இருக்கிறது. பாபா கட்டளையிடுகிறார் என்றால் குழந்தைகள் கட்டளைப்படி நடக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். யாருடனும் சாஸ்திரங்களை விவாதிக்காமல் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நீங்கள் நடந்து முடிந்ததை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் அந்த தவறு நடக்கக்கூடாது. தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். வரதானம், யோகத்தின் மூலம் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுங்கள். ராஜயோகி குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தில் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்கிறீர்கள். ஹட்டயோகிகள் பூமியிலிருந்து ஷரீரத்தை மேலே எழ செய்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். எனவே யோகிகள் உயரத்தில் இருப்பவர்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய மனதின் நிலையின் ஸ்தானம் உயர்ந்தது. ஏனென்றால் டபுள் லைட் ஆகிவிட்டீர்கள். பொதுவாக ஃபரிஸ்தாக்களின் கால்கள் பூமியில் இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஃபரிஷ்தா என்றால் புத்தி என்கிற கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது, தேகத்தின் பற்றில் இருக்கக்கூடாது. பழைய உலகத்துடன் எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. ஸ்லோகன், ஆசீர்வாதங்களின் சேமிப்பு கணக்கை இப்பொழுது நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய சிலைகள் மூலம் அனைவருக்கும் அநேக பிறவிகளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. ஃபரிஷ்தா நிலையின் அனுபவம் செய்வதற்கு சப்தத்தில் வந்தாலும் கருத்து பரிமாற்றம் செய்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வினாடியில் அனைத்து சங்கல்பங்களையும் நிறுத்தி சப்தத்தை கடந்து விடுபட்ட ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது கர்மயோகி, மேலும் இப்பொழுதே ஃபரிஷ்தா, அதாவது சப்தத்தை கடந்த அவ்யக்த சைலன்ஸின் அனுபவம் செய்வது. இந்த பயிற்சிதான் கடைசி பேப்பரில் வெற்றியாளராக ஆக்கும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.